வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டு வருகிறோம். சில பேர் ஒருமையில் பேசி ஓட்டு கேட்டு வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வயதுக்கு தகுந்த பேச்சை பேசவில்லை. தோல்வியின் வெளிப்பாடாக எல்லை கடந்து பேசுகிறார். அவருக்கு பேச மட்டும்தான் தெரியும், செயல்பட தெரியாது. தேர்தலுக்கு பின் அவர் பேசப்போவதில்லை. சாதனையை சொல்லி பேச எதுவும் இல்லாததால் அடுத்தவர்களை விமர்சித்து பழனிசாமி பேசி வருகிறார். தமிழக சட்டம் ஒழுங்கு பற்றி வெட்கமே இல்லாமல் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் பேசுகின்றனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் ஆகியவை கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்தன. ஆனால் சட்டம் ஒழுங்கு பற்றியும் மகளிர் பாதுகாப்பு குறித்தும் கூச்சமே இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். ஹிந்து இளைஞர் எழுச்சி பேரவை தலைவர் பழ சந்தோஷ்குமார் கைது செய்யப்பட்டதற்கு ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், முஸ்லிம் பயங்கரவாத ஆதரவாளர்கள் போட்டியிடும் நாகப்பட்டினம், மணப்பாறை, நன்னிலம், சிதம்பரம் ஆகிய தொகுதிகளில் பரிசு பெட்டி சின்னத்தில் ஹிந்து இளைஞர் எழுச்சி பேரவை சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அந்த தொகுதிகளில் போட்டியிடும் இஸ்லாமிய பயங்கரவாத ஆதரவாளர்களுக்கு எதிராக பழ சந்தோஷ்குமார் தலைமையில் ஹிந்து இளைஞர் எழுச்சி பேரவையைச் சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தனர். இந்நிலையில் நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட வலங்கைமான் போலீசார் சந்தோஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தேர்தல் பிரச்சாரம் செய்தவரை போலீசார் கைது செய்தது ஜனநாயக விரோதம். எனவே வலங்கைமான் போலீசார் உடனடியாக சந்தோஷ்குமாரை விடுதலை செய்ய வேண்டும். இப்பிரச்சனையில் தேர்தல் கமிஷன் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அர்ஜுன் சம்பத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை சோதனை விவகாரம் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KS அழகிரி ஆகியோரிடம் காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் கருத்து கேட்டதை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து சீருடை இல்லாமல் வருமான வரித்துறையினர் என சொல்லிக்கொண்டு ஹிந்தி பேசும் நபர்கள் தன் வீட்டில் சோதனை செய்ததாக, ராகுல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியிருந்தார். அவருக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் செல்வ பெருந்தகை கூறியது போல் அவரது வீட்டில் சோதனை எதுவும் நடத்தவில்லை என வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தியின் பேச்சை தவறுதலாக செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்ததால் அவர் பிரச்சாரத்திற்கே வரக்கூடாது என ராகுல் காந்தி கூறியுள்ளார். அதை மறைக்க செல்வ பெருந்தகை நாடகம் ஆடுகிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். இந்நிலையில் செல்வ பெருந்தகை மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் கமிஷனரிடம் வருமான வரித்துறை தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவும் வருமான வரித்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு வந்த KC வேணுகோபால் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KS அழகிரி ஆகியோரிடம் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாக சொல்லப்படும் விவகாரத்தில் யார் சொல்வது உண்மை என விசாரித்துள்ளார். அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை ராகுலிடம் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகையின் செயலால் ராகுல் காந்தி அப்செட் ஆகியுள்ளார். எனவே சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் என்று எதிர்கோஷ்டியினர் தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.